த ஒன் சூர்யாவோட ரெட்ரோ படம் இது வரைக்கும் மொத்தமாக கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 235 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வசூலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெட்ரோ படத்தை டோட்டல் கலெக்ஷனையும் டூரிஸ்ட் ஃபேமிலி கிராஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டார். ஏன் எதுக்கு சூர்யாவோட ஒரு மார்க்கெட்டை இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா டீம் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 235 கோடிக்கு மேலே பார்த்தா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னதான் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆக்டரை இந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட பார்த்தா நான் நினச்சி பார்க்கல. படம் இட்டு கொடுத்தீங்களான்னு சொல்லி 10 வருஷம் கேட்டிருந்தீங்க. படம் உடனே இதை பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சுற்றுவாங்க. ஏன்டா ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எதுக்குடா ஃபேக்காக அந்த நியூஸை சொல்லணும்? அப்படி சொன்னால் அவங்களுக்கு தானே அந்த லாஸு. ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் கொடுத்த படத்தை இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பேசின மீடியாக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செருப்படினே சொல்லலாம். த ஒன் ரிட்டன்ரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.